அஸ்ஸலாம் அலைக்கும். ரமலான் மாதத்தில் எதனுடைய கதவுகள் மூடப்படும், எதனுடைய வாசல்கள் திறக்கப்படும்? இதோட பதில் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இதோட பதில கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். தெரியாதவங்க பார்த்துக்கங்க. அஸ்ஸலாம் அலைக்கும். இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போறோம்னா, நோன்பு வைத்தவர்கள் என்னென்ன செயல்களை செய்யக்கூடாது? பதில் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட பதில நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். தெரியாதவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அஸ்ஸலாம் அலைக்கும். இன்னைக்கு என்ன கேள்வினா, ரமலான் மாதத்தில் நாம் என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும்? இந்த பதில் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியாதவங்க முதல் கமெண்ட்ல பதில் பின் பண்ணி வைக்கிறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அஸ்ஸலாம் அலைக்கும். இன்னைக்கு என்ன கேள்வினா, ரமலான் மாதத்தில் நாம் எதை பார்த்து நோன்பு வைக்க வேண்டும், எதை பார்த்து நோன்பை விட வேண்டும்? இது பதில் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியாதவங்க முதல் கமெண்ட்ல பதில் பின் பண்ணி வைக்கிறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அஸ்ஸலாம் அலைக்கும். இன்னைக்கு என்ன கேள்வினா, ரமலான் மாதத்தில் நோயாளியாக இருப்பவர்களால் நோன்பு வைக்க முடியாது. அவர்கள் எப்போதும் எடுத்து வைக்கவும் முடியாது. அந்த சமயத்தில் அவர்களுக்கு நோன்பு வைத்த நன்மை கிடைக்க அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பதில் தெரிஞ்சா சொல்லுங்க. தெரியாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அஸ்ஸலாம் அலைக்கும். இன்னைக்கு என்ன கேள்வினா, திருக்குர்ஆன் எந்த மாதம் அருள பெற்றது? பதில் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியாதவங்களுக்கு முதல் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அஸ்ஸலாம் அலைக்கும். இன்னைக்கு என்ன கேள்வினா, சைத்தான்களை எந்த மாதத்தில் அல்லாஹ் விலங்கிடுகிறான், விலங்கு பூட்டி வைக்கிறான்? பதில் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியாதவங்களுக்கு முதல் கமெண்ட்ல பதில் பின் பண்ணி வைக்கிறேன். பார்த்து அஸ்ஸலாம் அலைக்கும். இன்னைக்கு என்ன கேள்வினா, ரமலான் மாதத்தில் லைலத்துல் கதிர் இரவு எந்த நாட்களில் வருகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு இரவு மிகவும் புனிதமிக்க இரவு, 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு. அதை எந்தெந்த நாட்களில் தேடிக்கொள்ளுங்கள், அந்த நாட்களில் அமல் செய்யுங்கள். அந்த இரவை அடைவதற்கு நாம் எந்தெந்த நாட்களில் அமல் செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தெரிந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியாதவங்க முதல் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்க. அஸ்ஸலாம் அலைக்கும். இன்னைக்கு நம்ம என்ன கேள்வி கேட்க போறோம்னா, ரமலான் மாதத்தில் மட்டும் தொழுகக்கூடிய ஒரு தொழுகை, அந்த தொழுகை என்ன தொழுகை? அதன் பெயர் என்ன? தெரிந்தவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியாதவங்களுக்கு முதல் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அஸ்ஸலாம் அலைக்கும். இன்னைக்கு என்ன கேள்வினா, நோன்பாளியின் வாயில் வரும் வாடை அல்லாஹுவிடத்தில் எந்த வாசனை விட சிறந்த வாசனையாக இருக்கும்? பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அஸ்ஸலாம் அலைக்கும். இன்று என்ன கேள்வினா, ரமலான் மாதத்தில் நாம் குர்ஆன் ஓதும் போது எத்தனை நன்மைகள் கிடைக்கும்? சாதாரண நாட்களில் ஓதும் குர்ஆனை விட ரமலான் மாதத்தில் ஓதும் போது நமக்கு எத்தனை நன்மைகள் அதிகமாக கிடைக்கும்? பதில் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.